ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி நான் உன்னை சந்திக்க நேரில் வரப்போகின்றேன். உன்னை சந்தித்து உன் வாழ்விற்கு தேவையான இன்பங்களை என் கரங்களில் கொண்டு வந்து உன்னை நான் சந்திக்கப் போகின்றேன். இன்று இரவுக்குள் இந்த பதிவினை நீ கேட்டு இருந்தால் உன்னுடைய கண்ணில் நான் பட்டு உன்னுடைய செவியில் என்னுடைய வாக்கானது இக்கணம் கேட்டுக்கொண்டிருக்குமானால் நாளைய விடியலில் உன்னை சந்திக்க நானே நேரில் வரப்போகின்றேன். மறைமுகமாக கொடுத்தது போக நேரில் கொடுக்க, என்னுடைய ஆசிகளை வழங்க, இன்பங்களை அள்ளிக்கொண்டு என்னுடைய கரங்கள் தயாராக உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. கஷ்டங்களை எவ்வளவுதான் அனுபவிப்பது அப்பா என்று நீ கதறி அழும்பொழுது உன்னுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு வருகின்றேன் என் குழந்தையே. உன்னுடைய கண்ணீர் எல்லாம் காணாமல் போகும்படி செய்தால்தான் என்னுடைய மனமானது நிம்மதியும் அடைகின்றது. உன்னுடைய வாழ்விற்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளை என் கரத்தில் நான் கொண்டு வருவேன். உன்னை நோக்கி நாளைய விடியலிலேயே உன்னை நோக்கி நான் வருவேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் கடைசி தினமாக இன்றைய தினம் இருந்து விட்டது. இனி ஒவ்வொரு நொடியும் உனக்கு மகிழ்ச்சிதான். என்னை தேடி வந்த, என்னை வணங்கிய நீ இப்பொழுது உன்னை தேடி நானே வந்து ஆசிகளை கொடுக்க தயாராக இருக்கின்றேன். மற்றவர்கள் முன்னால் நீ உயரத்தில் வாழ்ந்து காண்பிக்க போகின்றாய். போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு உன் வாழ்விற்கு அள்ளி கொடுத்து கனவா நிஜமா என்று நீயே திகைத்து போகின்ற அளவிற்கு உன் வாழ்வில் இனிதான அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்துவதற்காக நான் வரப்போகின்றேன். உன்னை வீழ்த்தி பார்த்து மகிழ நினைப்பவர்களுக்கு உன்னை சுலபத்தில் வீழ்த்திவிட முடியாது என்பதை சொல்லி காண்பிக்க நான் வரப்போகின்றேன். உன்னால் எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க முடியுமோ அத்தனை கஷ்டங்களை சந்தித்து விழுந்து போகின்ற நிலையிலல்லவா உன்னுடைய நிலை இப்பொழுது இருக்கின்றது. ஆனால் ஒரு பொழுதும் நீ விழாமல் என்னுடைய கரங்கள் உன்னை காக்க இதோ வந்து விட்டது. உனக்கென ஒரு அடையாளத்தை கொடுத்து நீ நினைத்த வாழ்க்கையை உன்னை தேர்ந்தெடுத்து வாழ, உன்னை ஒரு தெளிவான முடிவை எடுக்க செய்ய, உன்னுடைய ஆசைகளில் முயற்சியை உந்துபடுத்த உன்னுடைய முருகன் நான் உன்னை தேடி வரப்போகின்றேன். சில மட்டமான குணம் கொண்ட உறவுகள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் மேம்பட வழி செய்வேன். சொல்ல துடித்து கொண்டிருக்கின்றேன். பல விஷயங்களை உனக்காக நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில் தொடர்கின்றேன். நடந்ததெல்லாம் நல்லபடியாக தான் நடந்திருக்கின்றது என்ற எண்ணத்தை கைவிடாமல் இரு. நடக்கப் போகும் அனைத்தும் கூட நல்லபடியாக நடக்கும் என்ற எண்ணத்தை நேர்மறையாகவே வைத்திரு. இப்பொழுது என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து நான் உன்னை காப்பாற்றதான் வரப்போகின்றேன். எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றாய். சமாளிக்க மனதிலும் தெம்பில்லாமல் உடம்பிலும் தெம்பில்லாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். யாரிடம் எதை எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கின்றாய். சொல்ல முற்பட்டாலும் உன் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்காது. சொல்லாமல் இருந்தாலும் வாழ்கின்ற வாழ்விற்கு அர்த்தம் கிடைக்காது என்று இரண்டிற்கும் மத்தியில் போராடியபடி அல்லவா உன்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, கேட்க வேண்டிய தவறுகளை, சிலர் செய்யக்கூடிய தவறுகளை கேட்டே ஆக வேண்டும் என்று முற்படும் பொழுது உன்னுடைய உண்மையான நேர்மையான குணம் என்பது வெளிப்பட செய்கின்றது. ஆனால் கேட்கின்ற பட்சத்தில் கெட்டவர்களாக நீ சித்தரிக்கவும் படுகின்றாய். இப்படிப்பட்ட நிலை என்பது உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கூட இருந்தபடிதான் இருக்கின்றது. இந்த நிலை என்பது மாறும். உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். நல்லதே நடக்கும்.